வணக்கம். இன்றைக்கு பேக் பண்ண போகிறது நெய் பிஸ்கட். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நான் வந்து நெய் பிஸ்கட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து கோதுமை மாவு 1.5 கப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பு அளவு நான் 1.5 கப்பு எடுத்திருக்கேன். ஐசிங் சுகர் 1/2 கப்பு. தேவையான அளவு உப்பு. சோள மாவு 1/2 கரண்டி. பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக போடணும். நான் 1/2 கப்பு நெய் எடுத்திருக்கேன். இப்போ நான் எந்த நெய் பாய்க்கிறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பிராண்ட் தான் நான் பாய்க்கிறேன். இது நல்ல பிராண்டு, நீங்கள் பாய்க்கலாம். செஷன் வெண்ணிலா தேவையான அளவு. மேலே அலங்கரிப்புக்கு நான் வந்து பிங்க் கலர் பாய்க்கிறேன். இப்போ நம்ம 1.5 கப்பு கோதுமாவு இதில் சேர்த்துக்குவோம். அடுத்தது 1/2 கப்பு ஐசிங் சுகர் சேர்த்துங்க. அடுத்தது சோள மாவு 1/2 கரண்டி. ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நான் பேக்கிங் பவுடர் போடுறேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க. ஓகேவா, இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். நான் வந்து கோதுமாவு 1.5 கப்பு, ஐசிங் சுகர் 1/2 கப்பு. அடுத்தது வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். எசன் வெனிலா கொண்டாசெண்டு ஊற்றுவோம். நான் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சமாக உப்பு ஒரு கொஞ்சோண்டு போட்டால் போதும். உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து நான் நெய் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எசன் வெண்ணிலா போடணும்னு நினச்சா போடலாம், இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. நான் வாசத்துக்கு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1/2 ஸ்பூன் தான், நான் 1/2 மூடி தான் எசன் வெண்ணிலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் வாசத்துக்கு. நல்லா பிழைங்க. இப்போ கரண்டியில் முடியலன்னா இப்போ கையில் பிழையலாம். கையில் அப்படி நல்லா பிழைஞ்சிக்குங்க. நல்லா பிழைஞ்சிக்குங்க. இப்படியே பார்த்துக்குங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு. முழுசாக அப்படியே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழிஞ்சிங்களா உங்களுக்கு அதோட பக்குவம் தெரியும் உங்களுக்கு. நான் முழுசாக ஊற்ற கிடையாது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். மிச்ச நெய் வந்து நான் இவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். 1/2 கப்பு எடுத்தேன். நான் சேர்க்க மிச்சம் இவ்வளோ வந்திருக்கு. அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழிஞ்சிங்களா உங்களுக்கு கணக்காக வரும். ஓகேவா, இந்த அளவு தான் நம்ம ஊற்றி பிழிஞ்சிருக்கணும். நல்லா பிழைங்க. கையில் ஒட்டக்கூடாது. கையில் ஒட்டாமல் நல்லா பிழையணும். ஓகே பாருங்கள், கையில் ஒட்டாமல் பிழையணும். ஓகேவா, நல்லா பிழைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிஸ்கட் செய்யலாம். 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஓகேவா, இப்போ வாங்க 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வாங்க எப்படி நெய் பிஸ்கட் செய்யலான்னு காமிக்கிறேன். நான் வந்து ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். இதில் போட்டு தான் நான் சம அளவு இப்போ செய்ய போகிறேன். கொஞ்சம் மாவு எடுத்து அதில் தட்டிட்டு
இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு கணக்காக எடுத்துடுங்க. அப்போ தான் உருண்டெல்லாம் வந்து சமமாக வரும். ஓகேவா? இப்படியே உருண்டை பிடிச்சிட்டு அழகாக அப்படியே வச்சுடுங்க தட்டில். ஓகேவா? இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அங்கே வச்சு தட்டில் வச்சுடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, கணக்காக இருக்கும். ஓகேவா? அடுத்தது காமிக்கிறோம். எடுத்துகிட்டு அழகாக ஊற்ற பிடிங்க. பார்க்குறதுக்கே சமமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கணும். தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த மாவை வந்து செஞ்சு வச்ச உருண்டையை வந்து லேசாக அப்படியே அமுத்தி விடுங்க. லேசாக அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து சொட்டு கலர் வச்சு விடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம கலர் வைக்கலாம். நான் பிங்க் கலர் வைக்கிறேன். பிங்க் கலரு மேலே அப்படியே நினச்சி உள்ளுக்கு அப்படியே சுட்டு அந்த மாவு மேலே வைங்க. அப்படியே அழகாக வைங்க. நடு சென்டரில் வைங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். அப்படியே சுட்டால் ஒன்று ஒன்றா அப்படியே வச்சுட்டு வாங்க. வச்சிட்ட பிறகு நம்ம வந்து பேக் பண்ணலாம். நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், 170 செல்சியஸு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வாங்க பேக் பண்ணலாம். 5 நிமிஷம் நம்ம அவனை சூடாக்கிட்டோம். இப்போ வாங்க நம்ம உள்ளுக்கு வைக்கலாம். இது நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம வந்து வைக்கணும். 170 செல்சியஸு 10 நிமிஷம் வச்சா போதும். ஓகேவா? பாருங்கள், சொன்ன மாதிரி நெய் பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரியான நெய் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.